தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR என்றால் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்களை நீக்குவது, சேர்ப்பது, திருத்தங்கள் மேற்கொள்வது அந்த பணிகளுக்கு SSR என்ற பணிகள் என்று சொல்வார்கள். ஆனால் SSR பணி தற்போது கிடையாது. தற்போது முழுவதுமான SIR பணி என்று சொல்லப்படுகிறது. இந்த SIR பணி என்பது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு விண்ணப்பம் வழங்கப்படும். அத்தனை பேரும் அவர்களுடைய வழங்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு பெயர் தான் SIR பணிகள். இந்த SIR பணிகள் நடைபெறும் கால அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வீடாக சென்று, அதாவது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகளை இன்று நவம்பர் 4 முதல் தொடங்கி இருக்கிறார்கள். டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுக்கும் பணிகள் நிறைவு பெற்று டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரைக்கும் நாம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும். தேர்தல் ஆணையம் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியலில், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், திருத்தம், நீக்கம், ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சேபனைகள் தீர்க்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. SIR நடவடிக்கையின் போது வீட்டுக்கு வரக்கூடிய தேர்தல் ஆணைய பணியாளர்கள் உங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பார்கள். அந்த விண்ணப்பத்தை கொடுத்ததன் பிறகாக நீங்கள் அதனை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். குறிப்பாக 12 விதமான ஆவணங்களுக்கு அங்கீகரிப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அதில் அரசு ஊழியர் அடையாள அட்டை, மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், அவர்களுடைய அடையாள அட்டை அல்லது அவர்களுடைய ஓய்வூதிய ஆணையை பயன்படுத்தலாம். அரசு அல்லது பொதுத்துறை நிறுவன அடையாள அட்டை, அதாவது 1987ஆம் ஆண்டிற்கு முன் பிறந்தவர்களுக்கு இந்த அடையாள சான்றிதழை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், பள்ளி அல்லது கல்வி சான்றிதழ், பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த TC அல்லது மார்க் ஷீட் போன்றவற்றை பயன்படுத்தலாம். நிரந்தர இருப்பிட சான்றிதழ், அவர்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் அந்த சான்றிதழை பயன்படுத்திக் கொள்ளலாம். வன உரிமை சான்றிதழ், இந்த வன உரிமை சான்றிதழை பொறுத்த வரைக்கும் வனப்பகுதியில் வாழக்கூடியவர்களுக்காக அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு சான்றிதழாக இருக்கும். அவர்கள் அந்த பகுதியில் தான் வசிக்கிறார்கள் என்பதற்கான சான்றிதழாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாதி சான்றிதழை பயன்படுத்தலாம். மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் தயாரிக்கப்படும் குடும்ப பதிவேடு, இது ஒரு சில மாநிலங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த குடும்ப பதிவேட்டையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசால் வழங்கப்பட்ட நிலம் அல்லது வீடு ஒதுக்கப்பட்ட சான்றுகளை பயன்படுத்தலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதார் அட்டையை பயன்படுத்தலாம். மற்றும் கடைசியாக தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய குடிமக்கள் பதிவேட்டை பொறுத்த வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய மாநிலங்களில் உள்ளவர்கள் மட்டும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடையாள ஆவணமாக மட்டுமே ஏற்கப்படும் எனவும், குடியுரிமை பிறந்த தேதிக்கான சான்றாக ஆதார் அட்டை ஏற்கப்படாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 12 வகையான ஆவணங்கள் என்னென்ன என்று பார்த்துவிட்டோம். யார் யாருக்கு ஆவணங்கள் தேவை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2002 இருந்து 2004 அந்த காலகட்டத்திற்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இருப்பவர்கள் எந்த ஆவணமும் தர தேவையில்லை. அவர்களுக்கு தரக்கூடிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்தால் போதும். அதே போல 1/7/1987க்கு முன்பு பிறந்தவர்கள் என்றால் பிறந்த தேதி அல்லது பிறப்பிடத்தை நிரூபிக்கும் ஏதேனும் ஒரு ஆவணத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1/7/1987 முதல் 2/12/2004 காலகட்டத்தில் பிறந்தவர்கள் என்றால் வாக்காளரின், அதாவது அந்த நபரினுடைய ஏதேனும் ஒரு ஆவணம் மற்றும் பெற்றோர் யாரேனும் ஒருவருடைய ஆவணத்தை வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களுடைய ஆவணம் மற்றும் பெற்றோர் இருவரின் ஆவணத்தையும் கொடுக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2002 இருந்து 2004 வரை அப்பொழுது ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்திருந்தால் நீங்கள் எந்த விதமான ஆவணத்தையும் உங்களுடைய விண்ணப்பத்தோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2004க்கு பின் பிறந்தவர்கள் அவர்களுடைய ஆவணத்தையும் மற்றும் பெற்றோர்கள் இருவருடைய ஆவணத்தையும் வைக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த SIR நடவடிக்கையின் போது வீட்டுக்கு வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாளர் உங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பார்கள். இப்போ நம்ம வீடு வீடாக போய்ட்டு இது பியூலோ இது கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஃபார்ம் எப்படின்னா ஓட்டர்ஸ்க்கு டைரெக்டாக போய்ட்டு அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறது. இப்போது ஒரு ஓட்டருக்கு வந்து 2 ஃபார்ம் கொடுக்குறோம். அதில் வந்து ஒரு ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க கையில் டைரெக்டாக இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு வெரிஃபை கொடுக்குறோம். சப்போஸ் அவங்க இல்லைன்னா, இப்போ இல்லாத பட்சத்தில் அவங்கள ஷிஃப்ட்டுன்னு போட்டு நாங்கள் தனியாக ஃபார்ம் எடுத்து வச்சிடறோம். இதுதான் எங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா ஓட்டர்ஸ்க்கும் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். 2 ஃபார்ம் என்னென்ன மாதிரியான ஃபார்ம் வந்து? ஒரே ஃபார்ம் தான். ஒரே ஃபார்ம் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. சில பேர் அது கொஞ்சம் காணும், இல்லை எதுனா தப்பாக எழுதிடுவாங்க, பேனால் எழுதிடுவாங்க. அதனால் வந்து இன்னொரு ஃபார்ம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து என்னைக்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்? என்னோடய நம்பர் இதுலேயே இருக்குது, அதிலே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை முடிச்சுட்டு நான் திரும்ப நெக்ஸ்ட் வீக் வரும்போது என்கிட்ட கொடுத்தாலும் சரி, நான் வந்து அவங்ககிட்ட ஃபார்மை கலெக்ட் பண்ணி நான் எடுத்துன்னு போய்ட்டு நான் ஏஆர்ஓ ஆஃபீஸில் நான் கொடுத்துருவேன். இப்போ இந்த ஃபார்ம்லேயே QR கோடு கொடுத்துருக்காங்க. ஆமாம். அந்த QR கோடு பயன் என்ன? அது எந்த மாதிரி என்ன செயல்படும்? QR கோடோட பயன் என்னென்னா, நம்ம இப்போது
ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம ஃபார்ம் கொடுத்துன்ற தகவல் வந்து டைரெக்டாக வந்து அங்கே ஆஃபீஸில் போய் இதுவாகிடும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் போய்ட்டு இதுவாகிடும். இந்த மாதிரி இந்த பர்சனுக்கு போய்ட்டு ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடையாளம் பண்ணிப்பாங்க. இதுதான் விஷயம். இந்த ஃபார்ம்லேயே ஒருத்தர் எங்களோட அட்ரஸ், எங்களுடைய பெயர் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி அந்த நம்ம ஓட்டர் ஸ்லிப்பில் கொடுக்குற டீட்டெயில் மாதிரி எல்லாமே இருக்கும் இதில். அதன் பிறகு நீங்கள் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ததன் பிறகாக உங்களிடம் வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்த அதிகாரிக்கே தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய தொலைபேசி எண்ணும் அதில் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதன் மூலமாகவும் அவரை தொடர்பு கொண்டு பேசலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இந்த தேர்தல் ஆணைய பணியாளரை பொறுத்த வரைக்கும் 3 முறை ஒரு வீட்டுக்கு வருவார் எனவும் தேர்தல் ஆணையத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல வெளியூர்களில் இருக்கிறார்கள், அதாவது உங்கள் வீட்டில் இருப்பிட இடத்திலிருந்து உங்களுடைய நிரந்தர முகவரியிலிருந்து வெளியூரில் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் தாய் அல்லது தந்தை என்கின்ற உரிமையை பயன்படுத்தி தனது மகன் என்கின்ற மூலமாக அவருக்கு அங்குதான் இருக்கிறார் என அவருடைய ஆவணத்தையும் நீங்கள் அவருக்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதன் பிறகாக தான் புதிதாக ஒரு வாக்கை சேர்க்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 2026 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது.